ஐயர் பங்களா பகுதியில் குணாக்குகை என்ற பெயரில் நடைபெற்ற கண்காட்சி உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நிபந்தனையை நிறைவேற்றிய பின்னர் தான் அந்த கண்காட்சியை மீண்டும் நடத்த வேண்டும் என்று அந்த உத்தரவு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை ஆழ்வார்புரத்தை சேர்ந்த சபீனா என்பவர், பானு என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். அதாவது மதுரை ஐயர் பங்களா பகுதியில் குணா குகை என்ற பெயர் ஒரு கண்காட்சி நடைபெறுகிறது. வருகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் இந்த தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த கண்காட்சியில் மக்களுக்கு தேவையான எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை. குறிப்பாக அங்கு வரக்கூடிய மக்களுக்கு இந்த பாதுகாப்பு இல்லாத வகையில் இந்த கண்காட்சி நடைபெறுவதால் இதை உடனடியாக இடைக்கால தடை விதிப்பதோடு முறையான சுகாதார வசதி எல்லாம் செய்த பின்புதான் உறுதிப்படுத்திய பின்புதான் இதை தொடர்ந்து நடத்திட அனுமதி வழங்க வேண்டும் என்று வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு ஏற்கனவே நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரப்பன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்திருந்தது. அப்போது மாநகராட்சியின் சார்பாகவும் தீயணைப்புத்துறை சார்பாகவும் நேரடியாக ஆய்வு செய்து முறையான அனுமதி வழங்குவதற்கு முன்னதாக தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் மாநகராட்சியின் சார்பாக ஏற்கனவே போதிய வசதிகள் இல்லாமல் கழிப்பறைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, உரிய பாதுகாப்பு வசதிகள் அமைக்கப்படவில்லை என்ற அறிக்கையை தாக்கல் செய்திருந்தது. இதனிடையே தீயணைப்புத்துறையின் சார்பாகவும் இன்று இது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது தீயணைப்புத்துறையின் சார்பாக 15 நிபந்தனைகளோடு அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் அதில் 10 நிபந்தனைகள் மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என தெரிவிக்கப்பட்டது. ஆகவே இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இத்தகைய சூழலில் இந்த கண்காட்சியை தொடர்ந்து நடத்த அனுமதித்தால் அது பாதுகாப்பானதாக இருக்காது. ஆகவே கண்காட்சியை உடனடியாக நிறுத்த வேண்டும். நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்றிய பின்னர் தான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்த பின்னரே தான் இந்த கண்காட்சியை மீண்டும் தொடர்ந்து நடத்திட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே கடந்த 7ஆம் தேதி முதல் நடத்தி வரக்கூடிய இந்த கண்காட்சி பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் முறையான வசதிகள் செய்யப்படாத காரணங்களுக்காகவும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது.